சுகர் கிளைடரோட செகண்ட் அப்டேட் இது. ஸோ நான் வாங்கி இன்னையோட வந்து 4 நாள் ஆகுது. நான் இப்போ தான் கவனிக்கிறேன் அது என்னென்ன சாப்பிடுது, என்னென்ன பண்ணுது, எப்போ தூங்குதுன்னு. மோஸ்ட்லி காலையில் டைம்லலாம் தூங்குது. நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே எங்கே வச்சாலும் திருப்ப நம்மக்கிட்டே வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே படுத்து அந்த ஹீட்டுக்காகையோ என்னவோ தெரில, அது அதுக்குள்ளேயே படுத்து அழகாக தூங்குது. அப்புறம் என்ன சாப்பிடுது அப்படின்னா, எல்லா பழங்களுமே மோஸ்ட்லி சாப்பிடுது. கொய்யா பழம் வந்து ரொம்ப பிடிக்குது அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மாதுளம் பழம் இன்றைக்கி கொடுத்தேன். அது ஒன்று எடுத்து ஒரு பீஸ் கொடுத்தேன். அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக அதுக்கு பல்லே இப்போ தான் லைட்டாக முளைச்சிருக்கு. அதை வச்சு கீறி சாப்பிடுது. அப்புறம் நைட்டை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் செர்லாக் கொடுக்கணும். நம்ம வீட் ஆப்பிள் செர்லாக் அந்த மட்டும் தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அது மோஸ்ட்லி அரை ஸ்பூன் தான் சாப்பிடுது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் கொடுத்திங்கன்னா போதும். இதில் என்னென்னா அதுவே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தூங்கிடும். அதுவே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அழகாக அப்படியே தூங்கிடுங்க பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தூங்குதா, அவ்வளோதான். தூங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே நைஸாக நீங்கள் வந்து கேஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அப்படியே தூங்கிடுவான்.